திருச்சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக மதியாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்கள், நாம் இன்று கைமாறு கொடுத்தல் என்ற பகுதியிலிருந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திக்க இருக்கின்றோம். கைமாறு கொடுத்தல் கலிவிருத்தம் திருச்சிற்றம்பலம். கைமாறு கொடுத்தல் பகுதியிலே அதனுடைய ஒரு முன்னுரையை முதலாவதாக சிந்தித்து விடுவோமாக. கைமாறு கொடுத்தல் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையை சிந்திப்போமாக. கைமாறு கொடுத்தல் கலிவிருத்தத்தில் அமைந்த பாக்கள். கைமாறு என்பது நன்றி கடன் என்றே ஆகும். கைமாறு என்று கொடுத்தல் என்று சொல்தால், கைமாறு என்று சொன்னால் கைமாறு என்பது நன்றி கடன் என்றே ஆகும். நமக்கு உதவி செய்வோருக்கு நாம் திரும்பச் செய்யும் உதவியே கைமாறு எனப்படும். அங்கனமாயின் நமக்கு நலம் பல செய்யும் நாதனான இறைவனுக்கு செய்யும் கைமாறு என்ன? அந்த கைமாறு மிக எளிதானதே ஆகும். எல்லாம் பரிபூர்ணமாக கொண்டுள்ள இறைவனுக்கு நாம் என்னதான் உதவ முடியும்? எனவே இறைவனை எண்ணுவதும் அவரை உண்மையான பக்தி செலுத்தி வழிபடல் மட்டுமே அந்த கைமாறாக அமையும். இதுதான் கைமாறு கொடுத்தல் பகுதியினுடைய முன்னுரையாக நமக்கு வந்திருக்கிறது. இன்று அந்த பாடல் வரிகளை சிந்திப்போமாக. இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணிந்தனை வான் உளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணிந்தனை வான் உளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே என்பது பாடல் வரிகளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம். கருவை என்றால் மூலப்பொருளோன், எவ்வம் என்றால் துன்பம் இகழ்ச்சி, கிற்றல் என்றால் கட்டுப்படல் செய்தல் என்று பொருள். தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம். பெரிய உடல் கொண்ட உயிரினம் யானை என்றாலும் அது பரஞானம் பெறுவதற்கு ஆகாது. பரஞானம் பெறுவது மானினாய் நான் இருந்த போதும் என்னால் அது இயலாமல் இருப்பதால் 2 கைகள் கொண்ட யானையாகவே இருக்கின்றேன். நான் உருவானதற்கு காரணமான மூலப்பொருளை காணவும் இயலாது இருக்கின்றேன். பேரானந்தம் பெற அதற்கு தகுதியற்றவனாய் சிற்றின்பத்தில் உழலும் தன்மையனாய் துன்பத்தை அனுபவித்து நிற்கின்றேன். சுவாமி என்ன சொல்றார் பாருங்க. பெரிய உடல் கொண்ட உயிரினம் யானை என்றாலும் அது பரஞானம் பெறுவதற்கு ஆகாது. பரஞானம் பெரும் மானுடனாய் நான் இருந்த போதும் என்னால் அது இயலாமல் இருப்பதால் 2 கைகள் கொண்ட யானையாகவே இருக்கின்றேன். நான் உருவானதற்கு காரணமான மூலப்பொருளை காணவும் இயலாது இருக்கின்றேன் என்று சுவாமிகள் நமக்கு விளக்குகின்றார்.